ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 91:16. நீடித்த நாட்களை அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். பாருங்க, நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு நீடிய ஆயுளை தேவன் நமக்கு தர விரும்புகிறார். பலத்தின் மிகுதியினால 80 வருஷம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சடுதியில் ஏதோ ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது. நினைத்து பார்க்க முடியாத வேளையில் ஏதோ ஒன்று நடக்கிறது. கொடிய விதமான காரியங்கள், கொடிய மரணத்தினுடைய ஒரு ஆவி, கேன்சர், ஹார்ட் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், இப்படி ஏதோ ஒரு வியாதி ஒவ்வொருவர்களையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி நாட்களில் கொடிய வியாதிகளும் கொள்ளை வியாதிகளும் மனிதர்களை அடிமைப்படுத்தணும், மனிதர்களை வேதனைப்படுத்தணும். அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு ஜீவனை கொடுக்கிற இயேசுவின் மேலே உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும், நம்பிக்கை இருக்க வேண்டும். கர்த்தர் தான் நம்முடைய ஆயுளை அவர் வர்த்திக்க பண்ணுகிறவர், பெருக பண்ணுகிறவர். இங்கே பார்க்கும்போது நீடித்த நாட்களை அவனை திருப்தியாக்கி, அப்படின்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எப்படிப்பட்ட ஒரு வியாதி ஆனாலும், ஒரு கேன்சர் வியாதி ஆனாலும், சுகர் வியாதி ஆனாலும், கிட்னி ஃபெயிலியர் ஆனாலும் அவரால் ஒருவராலே தான் ஜீவனை கொடுக்க முடியும். வேறு எந்த ஒரு மனுஷனாலையும் கொடுக்கவே முடியாது. நம்ம அப்பாவிடத்தில் கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு ஒரு நீடி ஆயுளை தாருங்க, ஒரு நீடி ஆயுள் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. இந்த வாதையில் நான் அடிமைப்படுத்தப்படக்கூடாது, இந்த மரண வாதை என்னை விட்டு வெளியேறி போகட்டும் ஆண்டவரே. எனக்கு ஒரு காண்டா மிருகத்திற்கு ஒரு பலனை தாருங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் காண்டா மிருகத்திற்கு பலனை உங்களுக்கு தருவார். எந்த ஒரு பலவீனமும் எங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. என்று சொன்னால் இன்னைக்கு சாத்தான் யாரை விழுங்கி போடலாம், யாரை பீறி போடலாம் என்று சொல்லி அந்த வாதை தேசத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தட்டி கொண்டிருக்கிறது. இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே நான் உங்களுக்கு நீடிய ஆயுளை தருவேன், கவலைப்படாதீங்க, சோர்ந்து போவாதுங்க. ஐயோ என் வாழ்க்கை போய்விட்டதே, என்னுடைய ஆயுள் நான் எப்பொழுது என் மரணம் சம்பவிக்கப் போகிறது என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்காதுங்க. மரணத்தை ஜெயித்தவர் அவர் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்கு ஜீவனை தருகிற அவராலே முடியும். ஏனென்று சொன்னால் நான் அநேகருடைய வாழ்க்கையில் அநேக சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். கொடிய கேன்சர்கள், கொடிய வியாதிகள் அவளை தொட முடியவில்லை, தேவன் நீடிய ஆயுளை கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த கடைசி காலத்தில் நான் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் இயேசுவை நம்பும் பொழுது, ஆண்டவர் மேலே உங்களுடைய நம்பிக்கையை வைக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு நீடிய ஆயுளை தரப்போகிறார். நீடிய ஆயுள், வேற பிள்ளைகளை பார்ப்பீங்க, பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையை பார்ப்பீங்க. கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே நான் வாழ்ந்தாலும் உமக்காக தான் ஆண்டவரே, செத்தாலும் உமக்காக தான் என்று சொல்லுங்க. அதை குறித்து கவலைப்படாதுங்க. ஆண்டவர் நீடிய ஆயுளை உங்களுக்கு தரப்போகிறார். தலைமுறைகளை பார்க்க போறீங்க, அதை நீங்கள் சாட்சியாக சொல்ல போறீங்க. ஏனென்று சொன்னால் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு, இயேசுவின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் எல்லாருக்கும் நீடிய ஆயுளை கொடுக்கிறார். நான் அநேகருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு பார்க்கும் பொழுது கலங்கி கொண்டு இருக்கிறாங்க, வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஐயோ இந்த வியாதியிலிருந்து யார் எனக்கு ஒரு விடுதலை தருவார், இதிலிருந்து யார் எனக்கு ஒரு நிம்மதியை தருவார் என்று சொல்லி அநேகர் புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? சோர்ந்து போவாதுங்க. அனிதினமும் கர்த்தருடைய வசனத்தை படிங்க, பைபிளை படிங்க. அப்பாவிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தையின் படியே எனக்கு ஜீவனை தாரும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் ஜீவனை தருவார். வேதத்திலே படிக்கும்போது ஏசையா என்கிற ஒரு ராஜா இருக்கிறார். ஏசையா தீர்க்கதரிசி அவரிடத்திலே சொல்லுகிறார், உன் வீட்டு காரியத்தை நீ ஒழுங்குபடுத்து என்று சொல்லி நான் உன்னை எடுக்க போறேன் என்று சொன்ன அந்த நிமிஷத்தில்
எசேக்கியேல் ராஜா சுவர்புறமாக தன்னுடைய தலையை சாய்த்து பரலோக தேவனை நோக்கி கூப்பிடு, ஆண்டவரே, நான் உமக்கு உண்மை உத்தமமாக இருந்ததை, நான் உமக்கு நீதியாய் செய்ததை, ஆண்டவரே ஹல்லேலூயா, உமக்காக நான் வாழ்ந்ததை நீ நினைத்தருளும் என்று சொல்லி கேட்ட அந்த நிமிஷத்திலே சொல்லிட்டு போன ஏசாயா தீர்க்கதரிசி முற்றத்தில் போகவில்லை. பின்னியும் கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசிக்கு புறப்படுகிறது. நீ கடந்து போ, என்னுடைய தாசனுக்கு நான் 15 ஆண்டு காலத்தை நான் கூட்டி கொடுப்பேன் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் ஆண்டவர் ஆயுளை நீட்டி கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு உங்களை பயமுறைத்து கொண்டிருக்கிறார், உங்களை பயப்படுத்திருக்கிற மரணத்தின் ஆவிக்கு நீங்க சவாலிட போறீங்க. ஏனென்று சொல்ல ஜீவனை தருகிறவர், நீடி ஆயுளை தருகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஜெபிப்பீங்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த வசனத்தை பிடிச்சிட்டு சங்கீதம் 91 அந்த அதிகாரத்தை பிடிச்சிட்டு ஜெபம் பண்ணுங்க. வாதைகள் உங்கள் கூடாரத்தை அணுகாது, சங்காரத்தினுடைய கிரிகைகளுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யாது. கர்த்தர் உங்களுக்கு நீடி ஆயுளை தரப்போகிறார். எசேக்கியா ராஜாவுக்கு அந்த 15 ஆண்டு காலம் கூட்டி கொடுத்ததை போல கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். இப்பொழுது உங்களுக்காக நான் செபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? பரலோக பிதாவே, ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின் படி ஆண்டவரே, நீடி ஆயுளை வர்த்திக்கப்படுவேன்னு சொன்ன வார்த்தையின் படி யாரெல்லாம் பலவீனத்தோடு மரணத்தினுடைய அவஸ்தையில் படுக்கையில் ஐயோ என்று சொல்லி புலம்பிக் கொண்டு கண்ணீரோடு வேதனையோடு கலக்கத்தோடு இருக்கிறாங்களோ அவர்கள் மேல் உடைய கரம் இப்பொழுது தொடுவதாக. அந்த வியாதி, மரண வியாதியை இயேசுவின் நாமத்தினால் வெளியேறிப்போ. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கல்வாரின் வல்லமை உள்ள கரம், கல்வாரின் வல்லமை, இயேசுவின் இரத்தம் ஒவ்வொரு மேலும் பாயட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு மேலும் பாயட்டும். உம்முடைய கிருபை ஒவ்வொரு மேலும் பாயட்டும் ஆண்டவரே. நீர் விடுதலை கொடுத்ததற்காக நன்றி, ஜீவனை கொடுத்ததற்காக நன்றி, தொட்டதற்காக நன்றி, பிளஸ் பண்ணதற்காக நன்றி ஆண்டவரே. நீடி ஆயுளை கொடுத்ததற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தந்தாச்சு, நீடி ஆயுளை தந்தாச்சு. கவலைப்படாதுங்க, இந்த வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென்.